ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் கிவ் அப் பண்ணிடலாம் முடியல அப்படின்னு சொல்லி மனம் தளர்ந்து போய் உட்காந்துருக்கீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேச போகிறார். பிரதர் சிஸ்டர், என்ன மறைச்சி என் அன்பு மகனே மகளே, நெவர் கிவ் அப், ஐ எம் வித் யூ, ரீஸ்டார்ட் அகைன், ரீபில் வித் மீ அப்படின்னு சொல்லி அவர் பேச போகிற வார்த்தையில் இந்த பிசாசோட வேலை தாங்க. கிவ் அப் பண்ணிடலாம், முடியாது, ஆகாது, நடக்காது. ஏன்னா அவர் உங்களை குறித்து வச்சிருக்க திட்டத்தெல்லாம் உடைக்கிறது தான் அவனோட வேலை. ஆண்டவர் விட்டு உங்களை தூரம் கொண்டு போய் பாவமான காரியங்களை உழ வச்சுட்டு அவ்வளோதான், நான் இப்படிலாம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை ஏக்கத்தை கொடுத்து உங்களை பிரித்து கொண்டு போயிடுவான். ஓகே, என்னை பல வாட்டி கொண்டு போயிருக்கேன். ஆண்டவர் அடிச்சு கூட்டு வந்து வேலையை பண்ண வச்சிருக்காரு. இன்றைக்கும் இது வரைக்கும் நடத்துறாரு. நீங்களும் எந்த காரியத்தில் கிவ் அப் பண்ணலான்னு முடிவில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்குலாம் தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிற உங்கள் வார்த்தை உங்களை தேற்றி உங்களை கிவ் அப் பண்ண விடாமல் ரீவீல் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போக வைக்கணும்னு விசுவாசிக்கிறேன். நான் ரொம்ப பேசுகிறேன், வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதுதானே. நீ என்ன பாவம் பண்ணீங்கன்னா தெரியலங்க, எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியும். அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவர் மன்னிச்ச நாள் தான் இன்றைக்கும் ஒவ்வொரு நாள் புதிய நாள். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது புதிய கிருபை. ஓகே, நிறைய பேர் இல்லை கொடுக்குறாருன்னா மன்னிச்சு விட்ருக்காரு, திரும்ப பண்ணக்கூடாது, அப்போ புது நாள் தான். ஓகே, நீங்கள் இப்படி இருக்க கிறிஸ்துக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் பழசெல்லாம் ஒழியும். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், கிவ் அப் பண்ணுற வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நம்மளை பாவத்தில் உள்ள வச்சு நம்மளை அடுத்த லெவல் போட மாட்டான். புரியுதா பிரதர் சிஸ்டர்? ஓகே, கிவ் அப் பண்ணாமல் ஆண்டவரை பிடிச்சிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பிளானோ அதை யோசிக்க ஆரம்பிங்க. புரியுதா? உங்களுக்கு தான் புரியலாம், திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாமல் மீண்டும் கருத்துருக்கு சுத்தரம். இல்லையா? லவ் யூ.